அனைவருக்கும் வணக்கம். ப்ரோமோ 2 வந்துருச்சு. இல்லை பிக் பாஸ் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாரு. ரவீனா ஃபேமிலின்னு சொல்லி 2 பேர் வந்தாங்களே, அவங்க 2 பேர்த்தையும் வந்து அடிச்சு துரத்தா தான் மிச்சம் வச்சுக்கிற மாதிரி வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து ரவீனா தான் ஒரு விஷ பாட்டில், ரவீனா தான் பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்த 2 பேர் அப்படி தான் இருக்காங்க. வந்து கோடு வேர்டு ரெட்டாமா, ரெட்டுங்கவும் அது நான் கோடு வேடா அப்படின்னுச்சு. பிக் பாஸ் செம்ம காண்டாயிட்டார். வெளியே போங்க, உங்களோட நேரம் முடிஞ்சு, வெளி உலக விஷயத்தை பற்றி நீங்கள் சொன்னதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹிண்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அர்ச்சனா அப்பாலாம் ஒரு சில ஹிண்ட்டு கொடுத்தாரு. அது மாதிரி அர்ச்சனா சிஸ்டர்லாம் ஒரு சில ஹிண்ட்டு கொடுத்தா நீ இதான் மைனஸ் இதான் ப்ளஸ்ன்னாங்க. அது ஓகே. ஆனால் எலிமினேஷன் பற்றி வந்து இவங்க பேசியிருக்காங்க. கோடு வேர்டு வந்து ரெட்டு அப்படிங்கிற மாதிரி பேசினோன்னே பிக் பாஸ் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டார். ஒரு அளவுக்கு தான் வந்து அவங்களும் பொறுத்துக்குவாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரில் இருக்கிற, உனக்கு வந்து ரெட்டு இருக்குது, இது ஒரு கோடு வேர்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னோன்னே பிக் பாஸ் வந்து சும்மா இருப்பாரா? நம்ம நேற்றே சொல்லியிருந்தேன். அது கூட பரவாயில்ல, அது கூட ஓரளவுக்கு ஓகே. பணப்பெட்டி விஷயம் அதெல்லாம் வந்து ஒரு ஹிண்ட்டு மாதிரி கொடுக்கறது ஓகே தான். ஏன்னா சில ஃபேமிலியெல்லாம் வந்து சொல்லுவாங்க 106 நாள் இருந்து ஸ்டேஜில் தான் வந்து பார்க்கணும் அப்படி இப்படின்னு ஹிண்ட் கொடுப்பாங்க. அது மாதிரி அது ஒரு ஹிண்ட்டுன்னு விட்டுருவாங்க. ஆனால் அந்த கோடு வேர்டு வச்செல்லாம் பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவறு தான். பிக் பாஸ் வந்து செஞ்சு விட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.